அப்படியே சாப்பிட்டீங்க உள்ளுக்குள்ளே வாங்க ஐயா, சாப்பிட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே வாங்க. இப்போது மதிய நிகழ்வாக பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த நடுவர் ஐயா தனக்கோடி ஐயா அவர்களை உரையாற்ற வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்துள்ள ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் எந்த மீட்டிங்க்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு விதியை சொல்லிட்டு தான் மற்றதெல்லாம் ஆரம்பிக்கிறது வழக்கம். ஏன்னா நாம் எல்லாம் ஜோதிடர்கள், நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா ஜோதிடம்தான் தலையெழுத்துன்னு சொல்கிறோம். அதுக்கு ஆதாரம் என்ன? ஜாதகம் தலையெழுத்து நம்ம சொல்கிறோம், அதில் இருக்கிறது தான் நடக்கும்னு சொல்கிறோம். அந்த ஜாதகம் தான் தலையெழுத்துங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? சும்மா நம்ம பாட்டுக்கு பலன் சொல்லி போகிறோம், அது வேறு சமாச்சாரம். கிரக சேர்க்கையை மட்டும் பார்த்து போயிட்டு இருக்கோம். ஆனால் இதை நம்ம ஜோதிடர்கள் ஃபஸ்ட்டு ஜோதிடம் தான் தலையெழுத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது தானே முறை. அதனால் எந்த மீட்டிங்லையும் முதல்ல இந்த விதியை சொல்லிடுவேன். டாக்டர் பட்டம் வாங்கினவங்களுக்கு ஒருத்தருக்கு இந்த விதி தெரியல, டாக்டரும் போடுகிறார். அதாவது ஆணின் ஜாதகத்தில், அதாவது அப்பாவோட ஜாதகத்தில் சனி இருக்கும் இடத்தை 1ன்னு வச்சுக்கணும். இதை ஆண் ஜாதகத்தில் தான் பார்க்கணும், பெண் ஜாதகத்தில் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆணுக்குத்தான் திருமணம், பெண்ணுக்கு திருமணம் இல்லை. பெண் என்பவள் தாரை வார்த்து தானமாக கொடுக்கப்படுவாள். அதனால இந்த குழந்தைகள், இந்த கர்மகாரகன் சனியை ஆண் ஜாதகத்தில் பாருங்க. சனி இருக்கும் இடத்தை 1ன்னு வச்சுக்கணும். 1, 2, 3, 7, 10, 12 இந்த 6 இடத்துல தான் ஒரு ஆணுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி இருக்கும். வக்கரமாவோ அதிசாரமாவோ இருந்தால் ஒரு கட்டம் மாறி இருக்கும், இல்லைன்னா அது டெஸ்ட் டியூப் பேபியாக இருக்கும், இல்லைன்னா அந்த ஜாதகமே தப்பாக இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க ஜாதகத்தில் பூர்த்தி பார்த்துக்கலாம். இது ஜாதகம் நம்ம ஆண் ஜாதகத்தில் தான் பார்க்கணும். சனி இருக்கும் இடத்தை 1ன்னு வச்சுக்கணும். 1, 2, 3, 7, 10, 12 1, 2, 3, 7, 10, 12 லக்னத்தை எடுக்கக்கூடாது, சனி இருக்கிற இடத்த வச்சு எடுக்கணும். இங்கே தான் அவங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சனி இருக்கும். அதிசாரமாகவோ வக்கரமாகவோ இருந்தால் ஒரு கட்டம் முன்பின் இருக்கும், இல்லைன்னா அது டெஸ்ட் டியூப் பேபியாக இருக்கும், இல்லைன்னா அந்த ஜாதகமே டைம் குறித்து தப்பாக இருக்கும். எல்லா ஜாதகம் இது வரைக்கும் ஒரு 10-15 மீட்டிங்கில் சொல்லியிருப்பேன் இந்த விதியை. இது வரைக்கும் யாரும் தப்புன்னு சொன்னதில்லை. இதுதான் ஜாதகம்தான் தலையெழுத்துங்கிறதுக்கான ஆதாரம். ஆனால் இந்த ஆதாரம் அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க? நான் கண்டுபிடிச்சதில்லை. 1969 ஸ்ரீலங்காவிலிருந்து எழுதப்பட்ட சந்திரகாவியம் அப்படிங்கிற புக்கில் சொல்லப்படும். இந்த 6 இடங்கள் என்ன?
அது வேணும்ல. இதில் தான் நம்ம முன்னோர்களோட அறிவு எவ்வளவு சாலச் சிறந்தது, என்ன மாதிரிலாம் அவங்க யோசிச்சிருக்காங்கிறத நம்ம கண்டுக்கலாம். சனியோட பார்வை 3-7-10. சனி பார்வை பராசர முறைப்படி 3-7-10 பார்ப்பார். நாடி முறைப்படி 2-12 பார்ப்பார். சனி இருக்கும் இடம். இது எவ்வளவு துல்லியமா நம்ம பெரியவர்கள் கணிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாரும் பலன்கள் மட்டும் கிரக சேர்க்கை எப்படி பார்க்கறது என்னன்னு சொல்றதுனால நான் ஒரு சில விதிகளை மட்டும் சொல்றேன். இப்போ நாம என்ன சொல்றோம், 12 கட்டம் இருக்கு. இந்த 12 கட்டத்துல கிரகங்களை அங்கங்க உட்கார வச்சிருக்காங்க. இது எப்படி உட்கார வச்சாங்க, ஏன் இப்படி இந்த ஆர்டர்ல ஏன் உட்கார வச்சாங்க, அது வேணுமில்ல. இப்போ செவ்வாய்க்கு மொத்தம் 3 மண்டலம் இருக்கா, மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம். இந்த 3 மண்டலத்தில் பாருங்க, சூரியனுக்கு சிம்ம மண்டலத்தில் முதல் வீடு, சந்திரனுக்கு மேச மண்டலத்தில் கடைசி வீடு, செவ்வாய்க்கு மேச மண்டலத்தில் ஒரு வீடு, சிம்ம மண்டலத்தில் ஒரு வீடு, சுக்கிரனுக்கும் மேச மண்டலத்தில் ஒரு வீடு, சிம்ம மண்டலத்தில் ஒரு வீடு, புதனுக்கும் மேச மண்டலத்தில் ஒரு வீடு, சிம்ம மண்டலத்தில் ஒரு வீடு. தனுசு மண்டலத்தை எடுத்துங்க, குருவுக்கு 2 வீடு. ஏன் கீழே மேலையும் கொடுத்தாங்க, சனிக்கு மட்டும் நடுவில் கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. எப்பவுமே ஒரு அப்பா தன் உறவுகளை முன்னின்று காப்பார். அவர் தான் அப்பா. அதனாலதான் மேச மண்டலத்தில் சூரியனை முன்னால வச்சு அதுக்கப்புறம் உள்ளக்கூடிய கிரகங்கள், புதன்னா இளைய சகோதரம், சுக்கிரன்னா மனைவி, செவ்வாய்னா சகோதரம், குருனா குழந்தை. இவங்களையெல்லாம் ஒரு ஆண் தான் முன்ன நின்று காப்பார். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பெண்களை பார்த்தீங்கன்னா, இவங்க தாய் உள்ளம் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் உறவுகளை முன்னால் நிறுத்தி அழகு பார்ப்பார்கள் இல்லையா. அதனால தான் மேச மண்டலத்தில் சந்திரனுக்கு கடைசி வீடும், சிம்ம மண்டலத்தில் முதல் வீடு சூரியனுக்கும் கொடுக்கப்பட்டது. சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், சித்தப்பா பெரியப்பா மூத்தண்ணன்னு சொல்றோம். இவங்க 2 பேருக்கும் பாருங்க, சந்திரன் ஒரு வீட்டை பார்ப்பார், சூரியன் ஒரு வீட்டை பார்ப்பார். இந்த அளவுக்கு யோசிச்சு நம்ம முன்னோர்கள் இந்த 12 கட்டங்களுக்கும் கிரகங்களை நிரப்பி இருக்கிறாங்க. ஏன் 2 வீடு இந்த கிரகத்துக்கெல்லாம் அப்படிங்கிறதுக்கு காரணம், அப்பா முன்ன நின்று காப்பார், தாய் உறவுகளை முன் நிறுத்தி பார்ப்பார் கௌரவமா. அதுக்காக இந்த கிரக நிலையை இப்படி வச்சாங்கிறது நான் செய்த ஆராய்ச்சி. இது நான் தப்பா ரைட்டான அவங்கவுங்க முடிவெடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிரக சேர்க்கை தான் பேசுகிறோம். இந்த கிரக சேர்க்கைக்கு இந்த பலன், இந்த கிரக சேர்க்கைக்கு இந்த பலன் கரெக்ட். ஆனால் நட்சத்திரங்கள் இல்லாமல் கிரகங்கள் இயங்க முடியாது. கரெக்டா? நட்சத்திரங்கள் தான் பாதை, ரோடு. அது வழியாக தான் கிரகங்கள் போயாகும். நட்சத்திரங்கள் இல்லைன்னா கிரகங்களால் நகரவும் முடியாது, பலன் கொடுக்கவும் முடியாது. சரி, அப்போ நட்சத்திரங்கள் மூலம் கிரகம் போகுது அப்படின்னா அப்போ அந்த நட்சத்திரங்களுக்கு பலன் இல்லையா அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்திற்கும் அது செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு நிறையா. இப்போ ஒரு கிரகம் அஸ்வினியில் நின்றால் இந்த பலன் தரும் சொல்றோம். ஆனா அஸ்வினியில் ஒருவர் பிறந்தால் மிகவும் சுறுசுறுப்பானவராக இருப்பார். அஸ்வினியில் ஒரு காரியம் செய்தால் அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும்.
சொல்லியிருக்காங்களா நம்ம முன்னோர்கள்? ஏன்னா நம்ம இந்த நட்சத்திரங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் ஜோசியம் சொல்ல முடியும். இதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, நம்ம கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போனோன்னா அர்ச்சனை பண்ணுறோம், நட்சத்திரம் சொல்கிறோம். அங்கே இருக்க ஐயர் ஏதாவது ஒரு பலன் சொல்கிறாரா இல்லையா? எல்லாருக்கும் சொல்ல மாட்டார். ஒரு சிலருக்கு நீ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தியா சொல்கிறப்ப ஏமா உங்கள் ஊரில் இந்த பிரச்சனையான்னு கேட்பார். அதுக்கு என்ன காரணம்? அந்த நட்சத்திரத்தில் பிறந்தது தான் காரணம். ஈஸியாக நம்ம சொல்லலாம். இந்த நட்சத்திரங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது கிரக சேர்க்கையை மட்டும் படித்து சொல்கிறத விட இது கூட இதையும் சேர்த்துக்குங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலிகள் இன்னொன்று சொல்கிறோம். வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும். அதில் இந்த 27 நட்சத்திரங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையில் சம்பந்தப்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த 27 மட்டும் எடுத்திருக்காங்க. இதில் அபிஜித் நட்சத்திரத்தை ஒரு ரகசியமாக வச்சிருக்காங்க. இதை எப்படி அவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்தை 9 கிரகத்துக்கு பிரித்து கொடுத்து, அந்த 9 கிரகங்களும் அந்த நட்சத்திரத்தில் நின்றால் என்ன பலன் அப்படிங்கிறதான் கணக்கு. இந்த மண்டலங்கள் சொல்றோம் இல்லைங்களா, இந்த 3 மண்டலங்கள் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப நவாம்சத்துக்கு வாங்க. மேச மண்டலத்தில் யார் யார் இருக்கா? குரு, சந்திரன், கேது 3 பேர்த்த மேச மண்டலத்தில் கொடுத்துருக்கோம். சிம்ம மண்டலத்தில் சுக்கிரன், செவ்வாய், சனி 3 பேருக்கு கொடுத்துருக்கோம். தனுசு மண்டலத்தில் சூரியன், ராகு, புதனை கொடுத்துருக்கோம். இதை ஏன் இப்படி பிரித்து வச்சாங்க அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஏன் இந்த 3 கிரகங்களை வைக்கணும்? மாற்றி கூட வச்சிருக்கலாம் இல்லையா? இது எப்படின்னா, குருனா யார்? அன்பானவர். சந்திரனா யார்? அம்மா அப்படிங்கிறப்ப தாய் உள்ளம் கொண்டவர், அன்பானவர். இந்த 2 பேருக்கும் அன்பு உண்டா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடியவர் கேது. இந்த அன்பு மண்டலம்னு வச்சுக்கலாமா? அடுத்த மண்டலத்துக்கு வருவோம். சுக்கிரன் திருமணக்காரகன், செவ்வாய் பெண் ஜாதகத்தில் திருமணக்காரகன், கூட சனி. அப்ப இவங்களுக்கு திருமணம் எப்படி நடைபெறும் முடிவு பண்ணக்கூடியவர் சனி. அப்ப அது திருமண மண்டலம்னு வச்சுக்கலாமா? தனுசு மண்டலத்துக்கு வாங்க. சூரியன் தேவர்களின் ராஜா, ராகு அசுரர்களின் ராஜா, புதன் புத்திசாலித்தனம் மிக்க மந்திரி. இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க புத்தியில அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியவர் புதன். அப்ப இந்த ராஜமண்டலம்னு வச்சுக்கலாமா? அப்போ ராஜமண்டலம், அன்பு மண்டலம், அடுத்து கர்ம மண்டலம் கூட சொல்லலாம். திருமண மண்டலத்தை யாருக்கு எப்படி கலத்திரம் அமையும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய மண்டலம் சிம்ம மண்டலம். இதெல்லாம் நான் என்னோட ஆராய்ச்சியில நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள். எவ்வளவு தூரம் நல்லா இருக்கு நீங்க பார்த்துருக்கீங்க. இது நடைமுறைப்படுத்தணும்னா படுத்துக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள் நான் சொன்னேன் இல்லையா, கேது நட்சத்திரத்தில் கேது என்னென்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்க இருக்கார்? ஃபர்ஸ்ட் நம்ம திசா புத்திக்கு போவோம். நம்ம முன்னோர்கள் எப்படி திசா புத்தியை வழிவகுத்திருக்காங்கன்னு பாருங்க. 3 மண்டலத்திலையும் ஒரே மாதிரி தான் நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கேதுல ஆரம்பிச்சு புதன்ல முடியும். 3 மண்டலத்திலையும் அப்படித்தான். ஆனா திசா புத்தியும் பாருங்க. முதல் நட்சத்திரம் கேது, முதல் திசை கேது திசை.
ரெண்டாவது நட்சத்திரம் பரணி. ஸோ ரெண்டாவது நட்சத்திர திசை சுக்கிர திசை. மூணாவது நட்சத்திரம் சூரியன், மூணாவது திசை சூரிய திசை. நாலாவது நட்சத்திரம் ரோகிணி. நாலாவது திசை சந்திர திசை. அஞ்சாவது திசை செவ்வாய் திசை மிருகசீடம். அடுத்து திருவாதிரை, ஆறாவது திசை ராகு திசை. அடுத்து குரு, ஏழாவது திசை குரு திசை புனர்பூசம். அடுத்து எட்டாவது திசை சனி திசை பூச நட்சத்திரம். ஒன்பதாவது திசை புதன் திசை, அங்க ஆயில்ய நட்சத்திரம். திசா புத்தியே அதுக்கு தகுந்த மாதிரி தான் நட்சத்திரங்களையும் வச்சிருக்காங்க. நாம இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா, அதாவது ஒரு டெலஸ்கோப் இல்லாத காலத்துல ஞான திருஷ்டியில இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எப்படி நம்ம முன்னோர்கள் முடிவு பண்ணி அதை வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஏன் நான் ராகு நடுவில் வச்சு கேது முன்னால வச்சாங்கன்னா, நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒரு நிழல் கிரகம் சூரியனுக்கும் சந்திரன் ஒளி படாத போது, சந்திரன் பூமிக்கு வர வேண்டிய ஒளி அமாவாசையில் மறைக்கப்படும் போது ஒரு வட்டப்பாதை நிழல் மாறி போகும். இந்த பக்கம் கேது, இந்த பக்கம் ராகுங்கிறோம். அதனால்தான் கேதுவில் ஆரம்பிச்சு ராகு நடுவில் வராது, பாதியில் முடிகிறப்போ மற்ற கிரகங்கள் 7 கிரகங்களும் நமக்கு வந்து சேரும். நான் சொல்றது எதுவுமே பலன் சொல்றதுக்காக இல்லை, ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த ஜோதிடத்தை உருவாக்கி இருக்காங்க, எந்த இடத்துல எந்த கிரகத்தை வச்சா எப்படி இருக்கும்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்துல என்ன டெலஸ்கோப் இருந்ததா, என்ன இருந்தது, எல்லாமே அவங்கள் ஞான திருஷ்டியால் கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம கூட முன்னால கேட்டிருப்போம், சரித்திரத்தில் படிச்சிருப்போம், ஒரு அரசரும் ஒரு புலவரும் மனசு விட்டு கேட்கறது மனசுல பேசுவாங்க. அது உண்மைதானே. இன்னைக்கு செல்போனா வந்துருச்சுல, யார் எங்க இருக்கோம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இப்ப பாருங்க, நான் நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கிறப்போ கேது நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100 பலன்கள் சொல்லலாம். அதுக்கு கேது நட்சத்திரத்துக்கு மட்டுமே பாருங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தார், சும்மா ஒரு 4-5 சொல்றேன். இந்த நபர் மிக சுறுசுறுப்பான நபராக இருப்பார். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு காரியம் செய்தால் அந்த காரியம் சிறப்பாக நடக்கும். இதே நம்ம மனசில் வச்சுக்கிட்டாதான் நம்ம ஜோசி பார்க்குறப்போ இந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யலாங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம், மேசம் தலைன்னு சொல்றோம், மேசம் தலைன்னு சொல்றோம். ஆனா அஸ்வினி காலின் மேல் பகுதி, பாதத்தின் மேல் பகுதி. நம்ம மொத்தமா தலைன்னு சொல்லிடுறோம் மேசராசி. மேசராசி நட்சத்திரப்படி எடுத்தீங்கன்னா அஸ்வினி பாதத்தின் மேல் பகுதி. இது இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல மனநல ஆலோசனை டாக்டராக வருவாங்க. ஏன்னா செவ்வாய் வீடு கேது அங்க இருக்காரு. அதனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் எப்படி தாக்கத்தை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு அடுத்து சொல்றோம்னா பரணி நட்சத்திரம் இருக்கணும். நம்ம என்ன சொல்றோம், பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வான்னு ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா. பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வான் பழமொழியே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, வேத ஜோதிடத்துலதான் நட்சத்திரங்களுக்கு உண்டான உடல் உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. பரணி காலின் உள்ளங்கால் பகுதி, கீழே உள்ளங்கால் பகுதின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிருத்திகைக்கு தான் தலைன்னு சொல்றாங்க. நம்ம எப்ப சூரியனை தான் மேல வைக்கணும்,
கிருத்திகை தான் தலை. இப்போ ஒரு தடவை பார்க்குறப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதாவது பரணி நட்சத்திரம் வர நாளில் ஒரு வேலைக்கு ஆள் எடுத்தோம்னா அந்த ஆள் பர்மனெண்ட்டாக நமக்கு தெரியுமா. வேலைக்கு ஆள் எடுக்கிறப்போ பரணி நட்சத்திரம் நாள் பார்த்து வேலைக்கு ஆள் எடுத்தா அந்த ஆள் நம்மகிட்ட இருந்து வெளியே போக மாட்டான். அவரை அப்படியே பிடிச்சி வச்சுக்கலாம். அதாவது கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பில் தலைன்னு சொல்லிட்டேன். இந்த கிருத்திகையில பிறந்தவங்க வந்து அவங்க கலத்திரத்தின் மீது அதீத பாசம் இருக்கும். அவங்களுக்கு எல்லா நட்சத்திரத்தை விட இந்த கிருத்திகையில பிறந்தவங்க கலத்திரத்தின் மீது அதீத பாசம் இருக்கும். அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்துச்சுன்னா ஒரு உண்டியில் வாங்கிடுவாங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து நெற்றியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் இவங்க வந்து இசைப்பிரியர்களாக இருப்பாங்க. ரொம்ப மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்ப்பாங்க. கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. மிருகசீட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரக்காரங்க. மிருகசீட நட்சத்திரம் அப்படின்னு போனோம்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா இசைப்பிரியர்களாக இருப்பார்கள். இவங்க எப்ப பார்த்தாலும் அப்பாவை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எங்க அப்பா சரியில்லை, எங்க அப்பா அப்படி பண்ணாங்க, அப்பாவை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் தான் சொல்லுங்க உண்மையா. அது அப்பாவை குறை சொல்லக்கூடிய நட்சத்திரம். ஆனால் கடின உழைப்பாளி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் ஒரு துர்மரணம் இருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். இருக்காமா? யாராவது இருக்கீங்களா திருவாதிரைன்னு கேட்டேன். ஏன்னா அதே மாதிரி இவங்க திருமண வாழ்வில் கூட ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. கருத்து வேறுபாடோடு இருந்தால் அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். நல்ல பேச்சாளர் சமயோஜித புத்தியால எதையும் சமாளிப்பாங்க. அதே மாதிரி பூச நட்சத்திரம், இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து மூக்குக்கு அதிபதியாக வருவார். திருவாதிரை வந்து புனர்பூச நட்சத்திரம் அடுத்தது. புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் மத நம்பிக்கை உள்ளவர்கள். குரு போன்றவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பார்கள். ஆனால் புனர்பூசம் பொன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பயங்கர கோபக்காரராக இருப்பாங்க. ஏன்னா இந்த புனர்பூசம் 1ஆம் பாதம் நவாம்சத்தில் மேசராசியில் வரும். என்ன விஸ்வாமித்திரர் போல ஒரு கோபம் இருக்கும். அவங்க கோபப்பட்டாங்கன்னா சாபம் தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த புனர்பூசம் 1ஆம் பாதம் மட்டும் வேலை செய்யும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் பிறந்தவர்கள் வீட்டில் ஒரு காதல் திருமணம் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த வீட்டில் காதல் திருமணம் இருக்கும். ஆனா இந்த நட்சத்திரத்தில் படிச்சவங்க அதிகமா இருப்பாங்க. கண்டிப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காட்டுக்குள்ள சுத்துறது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீயா போய் ஜாலியா இருந்துட்டு வரலாம், மலை ஏற்றம் அந்த மாதிரி காட்டுக்குள்ள சுத்துறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி முக்கியமா பார்க்க வேண்டியது
ஒரு ஜாதகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால் அந்த உறவுக்கு கேன்சர் வரும். ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால் அந்த உறவுக்கு கேன்சர் வரும். வசதியான வாழ்க்கை இருக்கும், இருந்தாலும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, இப்போ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குற வீட்டில் மாமியார் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க ரொம்ப நாளானா, இந்த ஆயில்ய நட்சத்திர பெண்ணு போனோன்னா அந்த அம்மா உடம்பு சரியாயிட்டு சரியாக எதிர்த்து வந்துடுவாங்க. அம்மா மகம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரத்தில் பார்த்து அப்படியா? சரி. மகம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த வீட்டில் 2 திருமணம் பண்ணவங்க இருப்பாங்க. மகம் நட்சத்திரத்தை எந்த வீட்டில் ஒருத்தர் பிறந்திருக்காங்களோ அந்த வீட்டில் 2 திருமணம் இருக்கும். இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பார்கள். மகம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறப்பது சிறப்பு. ஏன்னா மகம் நட்சத்திரம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும். அந்த பெண் போகிற இடத்துல போதுமா, போகிற இடத்துல அந்த வீட்டில் மாமியார் வீட்டில் ரொம்ப சுகமாக இருப்பாங்க. இது மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஐயா நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மற்ற அடுத்த மீட்டிங்கில் பார்த்துக்கலாம் இதே மாதிரி. அதனால் எல்லோரும் நான் என்ன சொல்கிறேன்னா, கிரக சேர்க்கைக்கு பலன் சொல்கிறப்போ இந்த நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்தோடனே உங்கள் வீட்டில் இப்படி இருக்குன்னு சொன்னால் அவன் அசந்து போய் உட்காருவான். அதே மாதிரி ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வராங்கன்னா அவங்க வர்ற நேரத்துக்கு பாருங்கள் என்ன ஹோரை ஓடுதுன்னு. அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் அதிகமாக வரும் அவங்ககிட்டருந்து. அவங்க என்ன ஹோரையில் வர்றாங்களோ அந்த ஹோரை சம்பந்தப்பட்ட சுக்கிர ஹோரை வரையணும்னா அவங்க கல்யாணம் திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வி, திருமணத்தில் பிரச்சனை இருக்க சம்பந்தப்பட்ட கேள்வி இதுதான் வரும். இது மாதிரி நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அடுத்த மீட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் விரிவாக இதை பற்றி அடுத்த மிச்சத்தெல்லாம் பேசுவோம். நன்றி. வாய்ப்பு கொடுத்த ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பள்ளிப்பாளையம் தனக்கோடி. எனது ஃபோன் நம்பர் 93 64 11 12 94 93 64 11 12 94. நன்றி. வணக்கம். ஐயா நட்சத்திரங்களை பற்றி சிறப்பாக பேசுகிறாங்க. என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது சிறப்பாக பேசினாங்க ஐயா அவர்களுக்கு. இப்பொழுது தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ் ஐயா மூலியமாக இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.